பனீர் பட்டர் மசாலா ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். தயாரிப்பு நேரம் 15 நிமிடங்கள். சமைக்கும் நேரம் 30 நிமிடங்கள். பரிமாறும் அளவு 3 முதல் 4 வரை. தேவையான பொருட்கள்: பன்னீர் மற்றும் பேஸ்டுக்கு 250 கிராம் பன்னீர் கியூப் செய்யப்பட்டது. 2 தேக்கரண்டி வெண்ணெய் கூட்டல் 1 தேக்கரண்டி எண்ணெய். வெண்ணெய் எரிவதை தடுக்கிறது. 1 நடுத்தர வெங்காயம் நறுக்கியது. 3 முதல் 4 வரை பெரிய தக்காளி நறுக்கியது. கூழ் போல நறுக்கியது. 10 முதல் 12 வரை முந்திரி வெதுவெதுப்பான நீரில் 15 நிமிடங்கள் ஊற வைக்கவும். 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது. 1 முதல் 2 வரை பச்சை மிளகாய் துண்டுகளாக நறுக்கியது. மசாலா மற்றும் கிரீம்: 1 தேக்கரண்டி காஷ்மீர் சிவப்பு மிளகாய் தூள் வண்ணத்திற்கு. 1 கீழ் 2 தேக்கரண்டி கரம் மசாலா. 1 கீழ் 4 தேக்கரண்டி மஞ்சள் தூள். 1 தேக்கரண்டி கசூரி மேத்தி உலர்ந்த வேன். ப்யூரி தயாரிக்கவும். குளிர்ந்த கலவையை மிகவும் மென்மையான மெல்லிய பேஸ்டாக கலக்கவும். மென்மையான அமைப்புக்காக இதை நீங்கள் வடிகட்டலாம். மசாலாவை சமைக்கவும். மீதமுள்ள வெண்ணெயை அதே கடாயில் சூடாக்கவும். காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்க்கவும். அடர்ந்த நிறத்திற்கு வெண்ணெயுடன் சேர்க்கவும். உடனடியாக கலந்த தக்காளி முந்திரி கூழ் சேர்க்கவும். வேக வைக்கவும். எண்ணெய் பக்கவாட்டில் இருந்து பிரிந்து வரும் வரை பேஸ்டை மிதமான தீயில் சமைக்கவும். பனீர் மற்றும் கிரீம் சேர்க்கவும். நிலைத்தன்மையை சரிசெய்ய தண்ணீர் சேர்க்கவும். சர்க்கரை, உப்பு மற்றும் கரம் மசாலா சேர்க்கவும். மெதுவாக பனீர் கியூப்ஸை சேர்க்கவும். குறைந்த வெப்பத்தில் 3 முதல் 5 வரை நிமிடங்கள் வேக வைக்கவும். அதிகமாக வேகவிடாதீர்கள், இல்லையெனில் பனீர் அடர்த்தியாகிவிடும். இறுதிக்கட்ட பொருட்கள்: புதிய கிரீம் மற்றும் நுறுக்கப்பட்ட கசூரி மேத்தியை சேர்த்து கிளறவும். பரிமாறவும். கொத்தமல்லி இலைகள் மற்றும் ஒரு சிட்டிகை வெண்ணெய் கொண்டு அலங்கரித்து நான் அல்லது ஜீரா சாதத்துடன் சூடாக பரிமாறவும்.